போராட்டங்களுக்கு பின்னால் கடும் போக்குவாதிகள் இருப்பதாக குற்றச்சாட்டு. பிறப்பிக்கப்பட்டிருந்த ஊரடங்கு தளர்வு. கொழும்பில் நேற்றிரவு நடந்த வன்முறையின் பின்னணி என்ன? ஜனாதிபதி கோடபாய விடுத்துள்ள அறிவிப்பு. மிகவும் அத்தியாவசிய சேவைகளை மட்டும் முன்னெடுத்து நாட்டை முடக்க வேண்டும் என பகிரங்க கோரிக்கை. நுகேகொட கலவரம் தொடர்பில் 45 பேர் கைது. வெளியாகியது சேத விவரங்கள். கட்டுப்பாடின்றி செல்ல அனுமதிக்க முடியாது. ஞானசார தேரர். மின்வெட்டு நேரம் குறையும் வாய்ப்பு. இலங்கை மின்சார சபை தகவல். ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் தரகராக செயற்பட வேண்டாம். லண்டனிலிருந்து சுமந்திரனுக்கு வேண்டுகோள். இன்று ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்ப்பு. மதுரைஸ் அப்பரஞ்சி சில்க்ஸ் இப்பொழுது லண்டன் ஈஸ்டாமில் 289 ஹை ஸ்ட்ரீட் நோர்த் ஈஸ்டாம், லண்டன். கோடபாய ராஜபக்சவிற்கு எதிரான போராட்டத்தின் பின்னணியில் கடும் போக்குவாதிகள் செயற்பட்டுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. அரசு தலைவர் ஊடக பிரிவினால் வெளியிடப்பட்டுள்ள ஊடக அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நுகேகொட ஜூலிபிலிகனுவ பிரதேசத்தில் இடம்பெற்ற போராட்டத்தில் திட்டமிட்ட கடும் போக்குவாதிகள் வன்முறைகளை தூண்டியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இரும்பு கம்பிகள், தடிகள் போன்றவற்றை தாங்கிய நபர்கள் போராட்டத்தில் வன்முறைகளை தூண்டியுள்ளனர். இவ்வாறு கலகம் விளைவித்த பலர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் இவர்கள் திட்டமிடப்பட்ட கடும் போக்குவாதிகள் என அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. திட்டமிட்ட அடிப்படையில் சமூக ஊடகங்களின் வாயிலாக மக்களை தூண்டி நாட்டை அராஜக நிலைக்கு இட்டுச் செல்ல மேற்கொள்ளப்படும் முயற்சிகள் குறித்து கண்டறியப்பட்டுள்ளதாக இவ்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்திற்கு எதிராக மக்கள் அன்றாடம் தற்போது எதிர்நோக்கி வரும் பிரச்சினைகளை முன்வைத்து நாடெங்கிலும் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர். இதன்படி இன்று அதிகாலை நாட்டின் சில பகுதிகளுக்கு பிறப்பிக்கப்பட்டிருந்த காவல்துறையின் ஊரடங்கு உத்தரவு காலை 5 மணிக்கு தளர்த்தப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். இதன்படி கொழும்பு வடக்கு, கொழும்பு தெற்கு, மத்திய கொழும்பு, நுகேகொடை, கல்கிசை மற்றும் களனி காவல்துறை பிரிவுகளுக்கு பிறப்பிக்கப்பட்டிருந்த ஊரடங்கு உத்தரவு இவ்வாறு இன்று காலை தளர்த்தப்பட்டுள்ளது. நுகேகொட மிரிகான பெங்கிரிவத்த பகுதியில் ஜனாதிபதியின் இல்லத்திற்கு முன்னால் முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டத்தில் தீவிரவாத குழுவும் ஊடுருவ வன்முறை சம்பவங்களில் ஈடுபட்டுள்ளதாக ஜனாதிபதி செயலகம் அறிவித்துள்ளது. ஜனாதிபதியின் இல்லத்திற்கு செல்லும் வீதியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்த தீவிரவாதிகள் குழு ஒன்று குழப்பம் ஏற்படுத்தும் வகையில் செயற்பட்டு வன்முறை நிலைமையை ஏற்படுத்தியதாக தெரிவித்துள்ளது என ஜனாதிபதி ஊடக பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இரும்பு கட்டைகள், பொல்லுகள் மற்றும் ஆயுதமேந்திய கும்பல் ஆர்ப்பாட்டக்காரர்களை தூண்டிவிட்டு மிரிகான பங்கிரிவத்தையில் உள்ள ஜனாதிபதியின் இல்லத்தை நோக்கி பேரணியாக சென்று கலவரத்தை ஏற்படுத்தியுள்ளது. வன்முறையில் ஈடுபட்ட பலர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் பலர் திட்டமிட்ட தீவிரவாதிகள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அவர்கள் நாட்டில் அரபு காடுகளை உருவாக்க வேண்டும் என்ற பிரச்சாரத்தை முன்னெடுத்துள்ளனர். சமூக ஊடகங்களை அனாமதேயமாக பயன்படுத்தி மக்களை தூண்டிவிட்டு நாட்டை சீர்குலைக்கும் நோக்கில் இந்த கலவரம் நடாத்தப்பட்டதாக கைது செய்யப்பட்டவர்கள் வெளிப்படுத்தியுள்ளனர் என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டை முடக்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர் சம்பிக்க ரணவக்க பகிரங்கமாக கோரிக்கை ஒன்றை முன்வைத்துள்ளார். மிகவும் அத்தியாவசிய சேவைகளை மட்டும் முன்னெடுத்துக் கொண்டு நாட்டை முடக்க வேண்டும் என கோரியுள்ளார். இவ்விடயம் தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது: இலங்கை மின்சார சபையின் நிர்வாகம் விசேட நிபுணர்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும். அரசாங்கத்தின் பிழையான தீர்மானங்கள் மற்றும் நடவடிக்கைகளினால் இலங்கை மின்சார சபை பெரும் நெருக்கடிகளை எதிர்நோக்கி வருகின்றது. தற்போதைய நிலைமைக்கு தொழில்நுட்ப ரீதியாக தீர்வு திட்டம் முன்வைக்கப்பட வேண்டும். எதிர்வரும் மே மாதம் பருவ பெயர்ச்சி மழை ஆரம்பமாகும். அதுவரையில் நாட்டில் முடக்க நிலை அமுல்படுத்த வேண்டும். எனவே கோவிட் காலத்தை போன்று முடக்க நிலை அறிவிக்கப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். நுகேகொட பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற கலவரம் தொடர்பில் 45 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். 44 ஆண்கள் மற்றும் பெண்ணொருவர் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த சம்பவத்தின் போது 5 போலீசார் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஒரு போலீஸ் பேருந்து, போலீஸ் ஜீப், 2 மோட்டார் சைக்கிள்கள் எரிக்கப்பட்டதுடன் ஒரு நீர்ப்பிரங்கி ட்ரக் சேதமாக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் கூறியுள்ளார். இதேவேளை இந்த சம்பவத்தின் பின்னணியில் அடிப்படைவாத குழுக்கள் இருப்பதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு அறிவித்துள்ளது. வன்முறையில் ஈடுபட்டவர்களில் பலர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்களில் பெரும்பாலானோர் திட்டமிட்ட அடிப்படைவாதிகள் எனவும் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி ஊடக பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் குறித்த போராட்டத்தில் துப்பாக்கி பிரயோக சம்பவங்கள் இடம்பெற்றதாகவும் ஒருவர் படுகாயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்படும் நிலையில் குறித்த விடயம் தொடர்பான உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் எவையும் வெளியாகவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது.
இந்த நாட்டை ஆட்சி செய்ய முடியாவிட்டால் ஆட்சி செய்யும் திறமையுடையவர்களிடம் அந்த பொறுப்பினை ஒப்படைக்க வேண்டும் என பொதுபல சேனா இயக்கத்தின் பொதுச் செயலாளர் கலகொடாத்தே ஞானசார தேரர் கோரியுள்ளார். தற்போதைய பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்க முடியாவிட்டால் தீர்வு வழங்கக்கூடிய ஆட்சியாளர்களிடம் அரசாங்கம் நாட்டை ஒப்படைக்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். மாறாக நாடு கட்டுப்பாடின்றி செல்ல அனுமதிக்கப்பட முடியாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மக்கள் போராட்டங்களினால் நாடு மேலும் அராஜக நிலைக்கு தள்ளப்படும். கடந்த அரசாங்கத்தை குற்றம் சுமத்தி ஆட்சி செய்ய முடியாது எனவும் கூட்டாக இணைந்து எடுக்கப்படும் தீர்மானங்கள் மூலம் பிரச்சினைகளுக்கு தீர்வு பெற்றுக் கொடுக்க முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டு மக்கள் கடுமையான அழுத்தங்களை எதிர்நோக்கி வருவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டு மக்களின் பட்டினியுடன் அரசாங்கத்தினால் விளையாட முடியாது. இந்த பிரச்சினைகள் குறித்து விரிவாக ஆராயப்பட வேண்டியது அவசியம். கோவிட் பிரச்சினைக்கு தீர்வு வழங்கியது போன்று அரசாங்கத்தினால் ஏன் இந்த பிரச்சினைக்கு தீர்வு வழங்க முடியாதுள்ளது? தற்பொழுது ஜனாதிபதி மீது நம்பிக்கை இல்லை, பிரதமர் மீதும் நம்பிக்கை இல்லை, அமைச்சரவை மீதும் நம்பிக்கை இல்லை, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீதும் நம்பிக்கை இல்லை. இவ்வாறு நாடு அராஜக நிலைக்கு தள்ளப்படுவதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என அவர் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு வரவிருக்கும் டீசல் கையிருப்பை மின்சார சபைக்கு வழங்குவதற்கு இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் உறுதியளித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் நாளை முதல் மின்வெட்டு நேரம் குறைக்கப்படும் என இலங்கை மின்சார சபையின் தலைவர் MC பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். இவ்விடயம் தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், இன்று முதல் 4 மணி நேரத்துக்கும் குறைவான மின்வெட்டு அமுல்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கின்றேன். மின்சார சபைக்கு தொடர்ந்து உலை எண்ணெய் மற்றும் டீசல் விநியோகம் கிடைத்தால் மின்வெட்டை முடிவுக்கு கொண்டு வர முடியும். மின்சார தேவையை பூர்த்தி செய்ய மின்சார சபையினால் தற்போது முடியாது. தற்போது நிலக்கரி மின் உற்பத்தி மூலம் தேவையை பூர்த்தி செய்து வருகின்றது. நீர்மின் நிலையங்கள் மூலம் 300 மெகாவாட் உற்பத்தி செய்ய முடியும். மாலை 6:30 மணி முதல் இரவு 10 மணி வரை 800 மெகாவாட் தேவைப்படுகின்றது. நீர்மின் மூலம் அதை நிறைவேற்ற முடியாது. அனல் மின் நிலையங்கள் தேசிய மின் கட்டமைப்புக்கு 1100 மெகாவாட் வழங்குகின்ற போதும் எரிபொருள் பற்றாக்குறையால் அதுவும் பாதிக்கப்படுகின்றது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் தரகராக செயற்பட வேண்டாம் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் MA சுமந்திரனுக்கு வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. லண்டனில் இருந்து வெளியாகும் விடுதலை புலிகள் அமைப்பு சார்பான இணையதளம் ஒன்றினால் இந்த வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புலம்பெயர் தமிழர்கள் சார்பில் இலங்கை அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடாத்த MA சுமந்திரனுக்கு அதிகாரம் இல்லை என குறித்த இணையதளத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. வடக்கு மாகாணத்தையும் திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களையும் தவிர நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. சப்ரகமுவ, தென் மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் குருநாகல் மாவட்டத்திலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள்.